ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி 16 ப்ரோ ப்ளஸ் 5G ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் ப்ராசஸர்னு வந்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் தான். இதோட AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 14,40,000க்கு மேலேயே வருது. இதில் நமக்கு GPU என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்ட்ரினோ 722ங்கிற சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 கோரில் பண்ணுது. ஸோ நம்ம அந்த ப்ராசஸரில் நல்லாவே கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். ஓரளவு மீடியம் கிராஃபிக்ஸ் தாண்டி நம்மளால் வச்சு விளாண்டுக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு இதோட பேட்ரி. இதில் நமக்கு 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 1 to 100% வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு ரிவர்ஸ் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்குது. 6 வருஷத்துக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்குமா. இதில் பின்னாடி கேமரான்னு வந்தோம்னா 200 MB ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க வைட் ஆங்கிள். ரெண்டாவதாக 50 MB டெலிஃபோட்டோ கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டரி கேமராவாக கொடுத்துருக்காங்க. 8 MB ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க நமக்கு இதில். ஸோ செல்ஃபின்னு வந்தோம்னா இதில் 50 MB கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்மளால் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுமா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இதில் நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கொண்டது. 10 பிட் பேனல் தான். நமக்கு இதில் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். அதுக்கு இல்லாமல் ஃபேஸ் லாக்குமே நமக்கு இதில் வந்துடும். ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் மேக்ஸிமமாக ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz கொடுத்துருக்காங்க. செலாப்ஸ் மட்டும் 120ல் வந்து ரன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இதில் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். சைஸ்ன்னு வந்தோம்னா 17.27 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 6.8 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிரச்சனை இல்லை. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 203 கிராம் வந்து மாஸ்டர் கிரேவும் மாஸ்டர் கோல்டுன்னு 2 கலர் வேரியன்ட் வந்து 203 கிராம் கொடுத்துருக்காங்க. கேமிலியா பிங்க்குங்கிற கலர் வேரியன்ட் மட்டும் 198 கிராம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வித்தை பொறுத்த வரைக்கும் 7.63 சென்டிமீட்டர், திக்னஸை பொறுத்த வரைக்கும் 0.85 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ்னு வந்தோம்னா நமக்கு இதில் 6500 nits பீக் பிரைட்னஸுமே இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு வந்தோம்னா 94% கொடுத்துருக்காங்க. நமக்கு இது AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால குவாட் கர்வ்டாக கொடுத்துட்டாங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் குவாட் கர்வ்டு தான், ஃப்ளாட்டும் கிடையாது. ஸோ குவாட் கர்வ்டுங்கிறது சேஃப்டியாக பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா அதுக்கு கீழே வந்தால் மாற்றுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஓஎஸ்ன்னு வந்தோம்னா ஆண்ட்ராய்டு 16ம் ரியல்மி UI 7.0லையும் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. 3 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேம் வேரியண்ட்டுன்னு வந்தோம்னா 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 8/128 8/256 12/256 3 வேரியண்ட்டில் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. LPDDR 5X தான் பண்ணியிருக்காங்க. UFS 3.1ல் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு OTG சப்போர்ட்டுமே இருக்குது. கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா இதில் நமக்கு Wi-Fi 5 and 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. லோ எனர்ஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எட்டக்க இருந்தாலுமே ஓரளவாக கவர் பண்ணி நம்மளால் ப்ளூடூத் டிவைசஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு USB Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுக்காததுனால நம்ம Type-C ஹெட்ஃபோன் வாங்கி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வருது. அதுலேயுமே 300% வரைக்கும் சவுண்டு வச்சுக்க முடியுமா. இதில் நமக்கு NFC சப்போர்ட்லாம் கிடையாது. இதில் நமக்கு நேனோ சிம் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரைஸ்ன்னு வந்தோம்னா 8/128 40,000க்கு கொடுத்துருக்காங்க. 8/256 43,000க்கு கொடுத்துருக்காங்க. 12/256 45,000க்கு வருது. பாக்ஸில் வந்து நமக்கு மொபைல் வரும், USB கேபிள், சார்ஜர், ப்ரொடக்டிவ் கேஸ் வரும், நமக்கு குயிக் கைடும் வரும், சிம் டூலுமே நமக்கு இதில் வந்துடும். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தோணுது. லைட் யூசேஜுக்கு வந்து நமக்கு தாராளமாக 1.5 நாளைக்கு மேலேயே வரும். ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே நமக்கு ஒரு 10-11 மணி நேரம் போல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே ஒரு 8 மணி நேரமாவது நமக்கு இது வந்துடும். கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேலுமே குவாட் கர்வ்டு கொடுத்துருக்காங்க. இந்தமாதிரி ஃப்ளாட் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ குவாட் கர்வ்டுங்கிறது டெம்பர் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒட்டினாலுமே மூளை எடுத்துக்குது. நான் என் ஃப்ரெண்டோட மொபைலெலாம் பார்த்துருக்கேன். ஸோ நான் இப்போதைக்கு ஃப்ளாட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் வாங்குறவங்க சில பேருக்கு வந்து குவாட் கர்வ்டு நார்மல் கர்வ் டிஸ்பிளே தான் பிடிக்கும். அது தப்பு இல்லை. அதுக்கேற்ற நல்ல டெம்பராக வாங்கி சேஃப்டியாக ஒட்டிக்கோங்க. இந்த மொபைலையும் பார்த்துக்கணும். நமக்கு இதில் IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP66 68 69 69K கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் மொபைல் தான். இந்தமாதிரி தண்ணியில் போடாமல் பார்த்துப்போம். ஏன்னா கேரண்டி கிடையாது. நமக்கு தண்ணியில் போட்டலாம் இதில் வாரண்ட்டி கிளைம் ஆகாது. நம்மளால் போய் மாற்ற முடியாது. அதனால் தண்ணியில் போடாமல் பார்த்துப்போம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து கேமரா பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து OnePlus ரீசெண்டாக ஒரு மொபைல் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க.
இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வேறு மாதிரி டிசைன் வந்து கொஞ்சம் பெரட்டி வச்சுருக்காங்க. இந்த மொபைல் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து மாஸ்டர் கோல்டு, இன்னொன்று மாஸ்டர் கிரே, இன்னொன்று கேமலியா பிங்க்னு 3 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் சொல்லணுன்னா கோல்டு கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று 3 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். இருந்தாலுமே இந்த மொபைல் வந்து 40,000க்கு மேலே வரதுங்கனால நான்லாம் அவ்வளோ பட்ஜெட் போட மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்மள்ட்ட காசு இல்லை. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மொபைல் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மொபைல் ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். மேக்ஸிமம் நான் அடுத்தது 16 ப்ரோ தான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ அதுதான் அடுத்தது வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் டைமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்தது ப்ரோவை பற்றி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.